ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கோலி, ரோஹிட்ட தூக்குங்க. அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர்ஸையும் வந்து தூக்குங்க. இல்லன்னா வந்து கண்டிங்க. அப்பதான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாரி, கவாஸ்கர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய அணிக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு வந்து கம்பீருக்கு தான் அறிவுரை சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா தொடர்ந்து ஆடப் போறாரா என்னங்கிறது தெரியல. ஆனா ரோஹித் வந்து ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அதாவது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்போதைக்கு வந்து ரிட்டயர் ஆகக்கூடிய எண்ணம் வந்து எனக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ரிட்டயர் ஆக ரெடியா இல்ல அப்படின்னாலுமே கூட, அவர் வந்து சரியா இப்போ வரைக்குமே வந்து ஆடல. இதுக்கப்புறமும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ வந்து பார்ப்பாங்க. அப்ப நமக்கு வந்து முதல் தர போட்டிலாம் வந்து ஆடுங்க அப்படிங்கிற மாரி கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு. கம்பீர் என்ன சொல்ட்டாருன்னா, கோலியோ, ரோஹிட்டோ யாரா வேணா இருக்கட்டும். அவங்க வந்து ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் சான்ஸ் குடுக்க போறேன். அதேமாரி ரஞ்சி டிராஃபி முதல் தர கேம்லலாம் அவங்க வந்து ஆடணும். அதுல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ பார்ப்போம். அட்லீஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலனா கூட, அட்லீஸ்ட் ஆடுங்க. அப்படி ஆடுனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து சான்ஸ் வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாரி கௌதம் கம்பீர் சைட்ல இருந்து சொல்லிட்டாரு. இப்ப இந்திய அணி வந்து ரீசென்ட் டைமா டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, படு சொதப்பலா வந்து ஆடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அந்த கோலியோட கிரிக்கெட் எரா அப்படிங்கிறது வந்து அதுவுமே வந்து முடிவுக்கு வர மாரி, விராட் கோலி தொடர்ந்து வந்து ஃபார்ம் அவுட்ல சொதப்பி வந்துட்டுருக்காரு. இன்னொரு புறம் வந்து நம்ம டெஸ்ட்ல நம்பர் 1 அணியா வந்து இருந்தோம். வெளிநாட்டு மண்ணுல குறிப்பா அந்த செனா கண்ட்ரீஸ்ல வந்து தொடர்ந்து பல வெற்றிகள வந்து குடுத்துட்டு வந்தோம். ஆனா இது இப்ப எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிக்கலா வந்து மாறியிருக்கு. படுதோல்வி வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அதற்கு காரணமா வந்து ஐபிஎல்லையும் வந்து சொல்றாங்க. அதாவது வந்து கன்டினியூஸா ஆடுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதேமாரி இப்ப இந்த ஐபிஎல்ல வந்து ஆடுறதுனால, நம்ம பிளேயர்ஸோட வீக்னஸ் என்ன, ப்ளஸ் என்னங்கிறதெல்லாம் எதிரணிக்கு வந்து தெரிஞ்சு போயிருது. ஈஸியா அவங்க மண்ல வச்சு நம்மள வந்து தோற்கடிச்சிறதா வந்து சொல்றாங்க. அதேமாரி சீனியர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சில சலுகைகளும் வந்து குடுப்பாங்க. அவங்க வந்து புடிச்சா தான் நெட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. கம்பல்ஷன் கிடையாது. இப்ப யங் பிளேயர்னா கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பட் கோலி, ரோஹிட்லாம் புடிச்சா பண்ணுவாங்க. இல்லன்னா பண்ண மாட்டாங்க. அதேமாரி லோக்கல் போட்டியில ஆட மாட்டாங்க. இந்த மாரி சில சலுகைகள்லாம் வந்து குடுத்தாங்க. இது எல்லாமே இப்ப வந்து கட் ஆக போகுது. கம்பீர் எல்லாத்தையுமே வந்து கட் பண்றதா வந்து சொல்லியிருக்காரு. பட் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இனிமே வந்து டெஸ்ட் வந்து வரப்போறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெஸ்ட் வந்து வரப்போகுது. அதனால வந்து ரோஹிட்டோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்து தான் அவருக்கு வந்து வாய்ப்பு குடுக்குறாங்களா, இல்லையா அப்படிங்கிறது வந்து தெளிவாகும். அந்த மாரி சூழல்ல கவாஸ்கர் வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, விராட் கோலிய பத்தி தான் வந்து கடுமையா விமர்சனத்த முன்வைக்கிறாரு. ஜென்ரலா வந்து சீனியர்கள் சரியா ஆடாதது வந்து முக்கிய ஒரு தோல்விக்கு காரணம். அப்படி இருக்கிறப்ப, சீனியருக்கு மாற்றா மற்ற யங் பிளேயர்ஸ வச்சு நீங்க வந்து ரிஸ்க் எடுங்க. யங் பிளேயர்ஸ வச்சு ரிஸ்க் எடுத்து ஆடி நம்ம தோத்தா கூட ஓரளவு மனசு ஒத்துக்கும். பரவால்ல நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னு. இப்ப நீங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு குடுத்து, இப்ப நம்ம மோசமா தோத்துருக்கோம். இத மனசு வந்து ஒத்துக்க கூட மாட்டுது அப்படின்னு கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி விராட் கோலி வந்து ரெஸ்ட்டான டைம்லலாம் வந்து லண்டன் போயிடுறாரு. அங்க போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுர்றாரு. அங்க போய் அவர் பிராக்டிஸும் வந்து பண்ண மாட்றாரு. அதனால வந்து விராட் கோலி வந்து அவருக்கு வந்து லீவா இருந்தா கூட அவர் வந்து டச்‌லயே அவர வந்து இருக்க சொல்லுங்க. அப்பதான் அவரால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா, அவர நம்பி தான் டீமே இருக்குன்னா, அவர் அந்த அளவுக்கு அவருடைய உழைப்ப வந்து குடுத்துட்டே தான் வந்திருக்கணும். ரெஸ்ட்லாம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு நேரம் கிடையாது அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. அதே மாரி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதிரடியா வந்து ஆடுறாங்க. அது அவங்களுடைய ஸ்டைல்னு சொல்றாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. 5 கேம் இருக்கு அப்படின்னா, 5 கேம்ல 1 கேம்ல ரிஷப் பண்ட் அப்படி ஆடுனாரு. மீதி 4 கேம்ல அவருடைய அந்த டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது தோல்வியில தான் போயிருக்கு. இந்த மாரி அதிரடியா ஆடுற பிளேயர்ஸ வச்சு பெரிய சீரியஸ்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது. டெஸ்ட் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் புஜாரா மாரி ஆமை வேகத்தில ஆட தெரியணும். அதுதான் டெஸ்ட்டு. அத விட்டுட்டு நான் இப்படி தான் ஆடுவேன், அப்படி தான் ஆடுவேன்னு சொன்னா, அந்த மாரி பிளேயர்ஸ டெஸ்ட்ல எடுக்காதீங்க. டோட்டலா தூக்கி வெளில போடுங்க. டெஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாரி பிளேயர்ஸ உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிற மாரி கவாஸ்கர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. நன்றி.